திரிபுர சுந்தரியான ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி, ലളിതാ പരമേശ്വരിയോട് മാഹാത്മ്യത്തെയും രൂപത്തെയും ഭാവത്തെയും വർണ്ണിக்கிற 1000 நாமங்கள் இன்க்ளூடாயிருக்கிற ஸ்தோத்திரங்களாக்கும் லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் பரமாத்மாவாக்கும், பரமாத்மா தன்னோட சக்தி உபயோகிச்சாக்கும் சிருஷ்டி பண்றார். அப்படி இருக்கிற பரமாத்மாவோடு சக்தி ஸ்வரூபிணியாக்கும் ஆதிபராசக்தி இதே பராசக்தியாக்கும் ലളിതാ പരമേശ്വരിയായിട്ട് അവതാരം പണിനത്. பரமசிவனோடு கோபத்துக்கு ஆளான காமதேவன், அந்த காமதேவனை தன்னோட திருக்கண்ணால சுட்டரிச்ச பரமசிவன், அந்த பஸ்மத்திலேருந்து சித்திரகாமன் அப்படிங்கிற சிவகணம் ஒரு மனுஷ ரூபம் ഉണ്ടാക്കിனதையும் பரமசிவன் அந்த சித்திரத்துக்கு முன்னால தன்னோட திருஷ்டிய ഉറപ്പിച്ചോണ. பரமசிவன் ചിത്രകാമൻ ഉണ്ടാക്കിன அந்த மனுஷ ரூபத்தை பார்த்தோன, அதுக்கு ஜீவன் வச்சது அதாக்கும் பண்டாசுரன் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பண்டாசுரன் சதருத்ரியம் சொல்லிண்டு சிவனை ஸ்துதிச்சோன, சிவனுக்கு சந்தோஷமாயிட்டு 60,000 வருஷங்களாக்கும் சொர்க்காதிபத்தியத்தை தானம் பண்ணினது. அகங்காரம் கூடி கூடி வந்த பண்டாசுரன் தேவர்களையெல்லாம் துரோகிச்சான், அதர்மம் செஞ்சு கூட்டினான். சங்கடம் அனுபவிச்ச தேவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நாரத மகர்ஷிட்ட கேட்டோன்னா, நாரத மகர்ஷி உபதேசிக்கிறார் தேவர்கள் கிட்ட, யாகம் செஞ்சு பராசக்திய பஜியுங்கோ அப்படின்னு. நாரத மகர்ஷியோட உபதேசத்தால தேவர்கள் பரமேஸ்வரிய பஜிச்சோன, யாகாக்னியிலேருந்து ஸ்ரீசக்கரஸ்திதையான தேவி அவதரிச்சா. ஆனா ஒரு கன்யகைக்கு பண்டாசுரனை வதிக்கிறதுக்கு சாதிக்காததால அந்த தேவி ஒரு வரணமால்யம் ஆகாசத்துக்கு தூக்கி போட்டா, அது பரமசிவனோட கழுத்துல வந்து விழுந்தது. அப்படி தேவி பரமசிவனை வரணமால்யம் போட்டு സ്വീകരിച്ച് പരമശിവനോട് പത്നിയായിട്ട് സ്ഥാനം കടച്ചത് ദേവിക്ക്. ദേവി ദേവർകളോട് റിക്വസ്റ്റ് പടി 4 നാൾ നീണ്ടുനിന്ന യുദ്ധത്തിലെ ബണ്ടാസുരനെയും அசுரர்களையும் எல்லாம் இல்லாம பண்ணினா. அதுக்கப்புறமா தேவி தேவர்களோடு பிரார்த்தனை സ്വീകരിച്ച് കാമദേവനെ പുനർജീവിപ്പിച്ച ശരീരമില്ലാത്ത காமதேவன். காமதேவன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஆக்ரகங்களும் இல்லை. அவ்வளோ பவராக்கும் காமதேவனுக்கு. அதுக்கப்புறம் மகாமேருவோடு சிகரத்தில் ശില്പികളാன மயனாலேயும் விஸ்வகர்மாவினாலேயும் உண்டாக்கப்பட்ட ஸ்ரீபுரத்தில் போய் அங்கே சிந்தாமணி அப்படிங்கிற கிரகத்தில் தன்னோட கணவரோடு கூடிட்டு தேவி வசிக்கிறா அப்படிங்கிறது சங்கல்பம்.
இந்த லலிதா சகஸ்ரநாமம் உண்டானதோடு ஐதிஹ்யம் பிரம்மாண்ட புராணத்திலேயாக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த பிரம்மாண்ட புராணத்துல ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாதமாயிட்டாக்கும் இது சொல்லப்படுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். லலிதா சகஸ்ரநாமம் உண்டாகிறதுக்கு காரணம் ஹயக்ரீவ தேவன் சொன்னதை பார்த்தோம். ലളിതാ പരമേശ്വരി വശിനി തുടങ്ങിന വാഗ്ദേവതകൾ കിട്ട ദേവിയെ സംബന്ധിച്ച് സഹസ്രനാമത്തെ ഉണ്ടാക്കறதுக்கு சொன்னதையும் വാഗ്ദേവികൾ ദേവിയോട് ആജ്ഞയിപ്പടി സഹസ്രനാമം എഴുതിനதையும் அந்த സഹസ്രനാമം ദേവി തന്നോട് സഭയിലെ സിംഹാസനത്തിൽ ഉட்கார்ந்துണ്ട് എല്ലാ ദേവர்களையும் സാക്ഷ്യം നിർത്തി വാഗ്ദേവതകൾക്കിട്ട ലളിതാ സഹസ്രനാമം പാരായണം ചെയ്യ ചൊല്ലി തലയാട്ടി രസിച്ചു കേട്ടதையும் பார்த்தோம். தேவியோடு ஆக்ரஹப்படி இந்த உலகத்துக்கே மங்களம் பவிக்கிறதுக்காயிட்டு வாக்தேவதைகள் ரசிச்சதாக்கும் இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். தேவிக்கு ரொம்ப பிரியமான இந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் தேவியோடு பிரீதிக்காயிட்டு நித்தியவும் ஜபிக்கணும். இந்த சகஸ்ரநாமம் ஜபிக்கிறவாளுக்கு எல்லாவித ஆக்ரகங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு தேவி சொன்னா. சகஸ்ரநாமம் ஜபிக்கிறவா லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்கிறவா தேவியோடு பிரியமான பக்தர்களாய் தீர்வா அப்படிங்கிறதையும் தேவி சொன்னா. லலிதா சகஸ்ரநாம அர்த்தங்கள் எடுத்து சொல்லறதுக்கு தந்திரசாஸ்திர பாண்டித்யம் அப்படிங்கிறது மஸ்ட். பகவதியோடு காருண்யத்தால சாமான்யமான அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அந்த சாமான்யமான அர்த்தத்தை நன்னா தெரிஞ்சுண்டு இந்த சகஸ்ரநாமத்தை ஜபிக்கிறதுக்கு தான் சாதாரணப்பட்டவாளுக்கு சாதிக்கும். சகஸ்ரநாமம் ஜபிக்கிறத சாதாரணமான அர்த்தங்களோடு கூடிட்டாவதும் அதை புரிஞ்சுண்டு ஜபிக்கிறதுக்கு சாதிக்கிறது அப்படிங்கிறது மகாபாகியமாக்கும். அர்த்தம் தெரியலை அப்படின்னாலும் மந்திரம் ஜபிச்சானா பலன் உண்டாகும் அப்படின்னாக்கும் தேவி சொன்னா. இருந்தா கூட அர்த்தம் தெரிஞ்சுண்டு சொல்லறத நமக்கு സ്വയം ഒരു ആനന്ദം ഉണ്ടാകും. ഭഗവാനോട് അനുഗ്രഹം இருந்தா மட்டும்தான் தேவியோடு இந்த நாமங்களோட மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு சாதிக்கும். சாமானிய அர்த்தம் மட்டும்தான் இங்க சொல்லப்படுறது.
ரொம்ப டீப்பாயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லறதுக்குள்ள எபிலிட்டி எனக்கு இல்லவும் இல்லை. ஓம் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம். ऋषिच्छन्दोद्यानानि अस्य श्रीललिता दिव्यसहस्रनामस्तोत्रमालामन्त्रस्य वशिन्यादिवाग्देवता ऋषय अनुष्टुप्छन्त. श्रीललिता परमेश्वरी देवता श्रीमद्वाग्भवकूडेति बीजं मध्यकूडेति शक्ति, शक्तिकूडेति कीलकं, मूलप्रकृतिरिति ध्यानम्. श्रीललिता महात्रिपुरसुन्दरी प्रसादसिद्धिद्वारा सकलचिन्तित फलाव्याप्त्यर्थे जपे विनियोगा. ലളിതാ ദേവിയോട് സഹസ്രനാമം, സഹസ്രനാമ സ്തോത്ര മാലാമന്ത്രം. ലളിതാദേവിയോട് സഹസ്രനാമ സ്തോത്ര മാലാമന്ത്രത്തോട് ഋഷികൾ വശിനി തുടങ്ങിന വാഗ്ദേവികളാക്കും, ഛന്ദസ് അനുഷ്ടുപ്പാക്കും, ദേവതൈ ലളിതാ പരമേശ്വരിയാക്കും, വാഗ്ഭവ കൂടമാക്കും, ബീജം, മധ്യകൂടം ശക്തി, ശക്തികൂടം കീലകവും ആക്കും. മൂലപ്രകൃതിയെത്താൻ ഇങ്ങ ദിഗ്ബന്ധത്തുക്കായിട്ട് ധ്യാനിക്ക വേണ്ടിനത്. ബീജ ശക്തി கீலகங்கள் இதெல்லாம் குரு உபதேசத்தால மட்டும்தான் உபாசிக்கலாம். குரு உபதேசம் இல்லாதக்கு பீஜம், சக்தி, கீலகங்கள் ഇതൊന്നും ഉപാസിക്കக்கூடாது. മഹാ ത്രിപുരസുന്ദരിயான ലളിതാദേവിയോട് പ്രസാദ സിദ്ധി വഴി അമ്പാൾ പ്രസാദിച്ചാനാ നമുക്ക് என்னெல்லாம் ആഗ്രഹങ്ങൾ இருக்கோ அதெல்லாம் அம்பாள் சாதிச்சு தருவாள். அப்படி நம்மளுடைய எல்லாவித ஆக்கிரகங்களும் சாதிக்கிறதுக்காயிட்டு இந்த லலிதாதேவியோடு சகஸ்ரநாமத்தை ஜபிக்கத்தான் வேணும். ரெண்டாவது அத்தியாயமாக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ന്യാസം, ധ്യാനം, സഹസ്രനാമം ഇത്രയുമാക്കും രണ്ടാമത് അധ്യായത്തിലുള്ളത്. ദേവത, ഋഷി, ഛന്ദസ് ഇതെല്ലാം ചൊല്ലർത്ത കൈകളാല് നമ്മളോട് ശരീരത്തിലെ വിവിധ ഭാഗങ്ങളെ സ്പർശിக்கிறதாக்கும் ന്യാസം. ഋഷി, ദേവதை, ഛന്ദസ് ഇതെല്ലാം
ന്യസിക്കൽ. ശരീരത്തിലെ ഓരോ അവയവങ്ങളെയും ദേവിയോട് നാമങ്ങളാല് ദേവീ ശക്തിയെ നമ്മളോട് ശരീരത്തിൽ പ്രവേശിപ്പിച്ച് നമ്മളോട് ശരീരത്തെ ദേവതാമയം ആക്കറതാക്കും ന്യാസം. ശരീര മന ശുദ്ധിയാക്കും. ഇത് ഗുരു ഉപദേശത്താൽ മട്ടുമേ ചെയ്യ വേണ്ടിനതാക്കും. ഇത് தேவி உபாசனையில இந்த மாதிரி இருக்கிற அங்கங்கள் அங்கங்களோடு கூடி செய்யறத தேவியோடு பிரீதி அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டு வரும். தியான ஸ்லோகத்துக்கு முன்னால உள்ளதாக்கும் சங்கல்ப மந்திரம். ஓம் அப்படிங்கிறது பரபிரம்மத்தை கூப்பிடுறதாக்கும். மங்கள வாக்காக்கும். மங்கள வாக்கு சொல்லிண்டாக்கும் ஆரம்பிக்கப்படுறது. மங்களகரமான லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கப்படுறது. அஸ்ய லலிதா சகஸ்ர ஸ்தோத்திரமாயிருக்கிற இதனோடு லலிதா திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரமாலா மந்திரஸ்ய மகாமந்திரமாக்கும். இது நிறைய மந்திரங்கள் மாலை மாதிரி கோத்து கெட்டின லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். மந்திரத்தோடு மாலை மாதிரி கோத்து கட்டின லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தோடு ഋഷയഃ ഋഷികൾ அப்படிங்கிறது வசின்யாதி வாக்தேவதா. വശിനി തുടങ്ങിന വാഗ്ദേവതകൾ ആക്കും. ലളിതാംബികை വശിനി തുടങ്ങിന വാഗ്ദേവതകളെ കൂപ്പിട്ട് ലളിതാ സഹസ്രനാമ സ്തോത്രത്തെ எழுதுறதுக்கு சொன்னா வசினி தொடங்கின வாக்தேவதகள் 8 பேராக்கும். வாக்தேவிகள் வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெமினி, சர்வேஸ்வரி, கௌலினி. இப்படி இருக்கிற 8 பேரும் சேர்ந்தாக்கும் லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் எழுதின ഋഷികൾ. இவாளாக்கும் இதை மாலையாட்டுமா கோத்து கட்டி எழுதியிருக்கா. விருத்தம் அப்படிங்கிறது சந்தசு அப்படிங்கிறது அனுஷ்டுப்பு. 8 அட்சரம் வீதம்
4 വരികൾ மொத்தமாயிட்டு 32 அக்ஷரங்கள். இதாக்கும் அனுஷ்டுப்பு அப்படிங்கிற சந்தஸ். 8 அக்ஷரம் வீதம் 4 வரிகளே உண்டாகணும்னொன்னும் இல்லை, 2 வரியிலையும் இருக்கலாம். பதினாறு அக்ஷரம் வீதம் 2 வரியிலையும் இருக்கலாம், 8 அக்ஷரம் வீதம் 4 வரியிலையும் இருக்கலாம். அனுஷ்டுப்பு அப்படின்னாக்கும் இப்படி 32 அக்ஷரங்கள் இன்க்ளூடா இருக்கிற சந்தஸுக்கு பேரு. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தோடு தேவதை அப்படின்னு பார்த்தனா ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியாக்கும். ഋഷികളാன വാഗ്ദേവതകളെ സങ്കല്പം പண்றத കൈവിരലുകളെ ശരീരഭാഗത്തിലെ സ്പർശിച്ചിട്ട് ചൊല്ലறதாக்கும் ഋഷിന്യാസം. കൈവിരലുകളെ எப்படி பிடிச்சுக்கணும் அப்படினும் அந்த கை விரல்களை எங்க தொடணும் அப்படிங்கிறதும் குருவோட உபதேசத்தால സ്വീകരിக்க வேண்டிய விஷயமாக்கும். அதே மாதிரி அனுஷ்டுப்பு அப்படிங்கிற சந்தஸ் அந்த சந்தஸ சங்கல்பம் பண்ணறத கை விரல்களை எப்படி பிடிச்சுண்டு சரீரத்தோடு எந்த பாகத்தை ஸ்பர்சிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யறதாக்கும் சந்தஸ் ന്യാസം. தேவதா சங்கல்பத்தோடு சமயத்தில் இதே மாதிரி கை விரல்கள் எப்படி பிடிச்சுக்கணும் அப்படின்னும் சரீரத்தோடு எந்த பாகத்தில் ஸ்பர்சிக்கணும் அப்படின்னும் குரு உபதேசம் வழி தெரிஞ்சுண்டு செய்யறதாக்கும் தேவதா சங்கல்ப ന്യാസം. ബീജം ശ്രീമദ് വാഗ്ഭവകൂട ഇതി ബീജം. ലളിതാ സഹസ്രനാമത്തോട് എല്ലാ ശക്തികളും ബീജരൂപത്തിലെ ശ്രീ വിദ്യാമന്ത്രത്തോട് ആദ്യത്തെ 5 അക്ഷരങ്ങൾ പഞ്ചദശാക്ഷരി മന്ത്രത്തിലെ ആദ്യത്തെ 5 അക്ഷരങ്ങൾ അതാക്കും ബീജം. മധ്യകൂടം ഇതി ശക്തി. പഞ്ചദശാക്ഷരി മന്ത്രത്തിലെ നടുവിലെ இருக்கிற 6 അക്ഷരങ്ങളാക്കും മധ്യകൂടമായിട്ടുള്ളത്, വീര്യമായിട്ടുള്ളത്. ഇതെല്ലാം ഗുരുകിട്ടേന്ന് ഡയറക്റ്റ് ആയിട്ട് അഭ്യസിക്ക വേണ്ടിയ விஷயங்களாக்கும். இருந்தாலும் அது என்னதாக்கும் அப்படின்னு பார்த்தோம், அவ்வளவுதான். கீலகம் அப்படிங்கிறது ரட்சா கவசமாக்கும். சக்தி கூடம் இது கீலகம். பஞ்சதசாட்சரி மந்திரத்தில் லாஸ்ட் இருக்கிற 4 அக்ஷரங்களாக்கும் கீலகம். மூலப்பிரகிருதி இது தியானம்.
மூல பிரகிருதி அப்படிங்கிற மாதிரி தியானிக்கிறோம் லலிதா சகஸ்ரநாமத்தை. லலிதா சகஸ்ரநாமத்தை மூல பிரகிருதியாயிட்டே நினைச்சு தியானிக்கிறோம். ഇത്രയുമാക്കും നമ്മൾ பார்த்துட்டு இருக்கோம். சங்கல்ப மந்திரத்துக்கு முன்னால இருக்கிற நியாசங்களையாக்கும் பார்த்தோம். சங்கல்ப மந்திரம் அதுக்கப்புறமா சொல்லப்படுறது. இப்ப நம்ம பார்த்தது அஸ்ய ஸ்ரீ லலிதா திவ்ய சகஸ்ர நாம ஸ்தோத்ரமாலா மந்திரஸ்ய வசின்யாதி வாக்தேவதா ரிஷயா அனுஷ்டுப்சந்தா ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவதா ஸ்ரீமத்வாக்பவகூடேதி பீஜம் மத்தியகூடேதி சக்தி சக்திகூடேதி கீலகம் மூல பிரகிருதி தியானம். ഇത്രയുമാക്കും பார்த்தோம். இனி சங்கல்ப மந்திரம் சொல்லப்படுறது. ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி பிரசாத சித்தி துவாரா சகல சிந்தித ஃபலா வியாப்தியர்த்தே ஜபே விநியோக. ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியோடு பிரசாத சித்திக்காயிட்டு நான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லறேன். நான் என்னெல்லாம் ஆகிரகிக்கிறேனோ அதெல்லாம் தேவி எனக்கு சாதிப்பிச்சு தரத்துக்காயிட்டு சங்கல்பிச்சுண்டு இந்த சங்கல்ப மந்திரத்தை சொல்லறேன். இப்படி சொல்லிண்டாக்கும் லலிதா சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமா லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் தியான ശ്ലോകങ്ങളോട് കൂടിയിട്ടാക്കും ആരംഭിക്കരുത്. സാധാരണമായിട്ട് 4 ധ്യാന ശ്ലോകങ്ങളാക്കും. கொடுக்கப்பட்டிருக்கு கிரந்தங்களில் 4 தியான ஸ்லோகங்களையும் சொல்லலாம். ஏதாவது ஒரு தியான ஸ்லோகத்தை மட்டுமே சொல்லறதுனாலும் சொல்லலாம். தியான ஸ்லோகம் அப்படிங்கிறது தேவிய மனசுல தியானிக்கிற ஸ்லோகமாக்கும். தேவியோட ரூபம் മനസ്സിലെ പതിയണം. അതിലെ കൺഫ്യൂഷൻ ഒന്നും ഉണ്ടാകக்கூடாது. 4 ധ്യാന ശ്ലോകങ്ങളിലെയും 4 ഭാവങ്ങളിലേക്കും ദേവിയെ ധ്യാനിக்கிறதுக்கு சொல்லப்படுறது. മനസ്സിലെ ദേവിയോട് രൂപം തെളിഞ്ഞു വരത്തുക്ക് വേണ്ടിയിട്ടാക്കും ധ്യാന ശ്ലോകങ്ങൾ ചൊല്ലപ്പെടുന്നത്. 4 ധ്യാന ശ്ലോകങ്ങളോടും അർത്ഥങ്ങളെ നമ്മൾ பார்க்கலாம். എന്ത് ധ്യാന ശ്ലോകം ചൊന്നാലാക്കുമോ ഏത് രൂപമാക്കുമോ നമ്മളോട് മനസ്സുക്കുള്ള നിൽക്കുന്നത് அந்த ധ്യാന ശ്ലോകത്തെ ചൊല്ലിണ്ട് ലളിതാ സഹസ്രനാമത്തെ ആരംഭിക്കവും ചെയ്യலாம்.